பிரதான கட்சி எதிர்கட்சி அதிமுக. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி சொல்றது வந்து அறியாமை. யார் சொன்னா? எடப்பாடி பழனிசாமி பாவம் அவரு. நீங்க அவரே வந்து அவருடைய சீட்டுக்கு எடப்பாடியில அவருக்கு சீட்டு வாங்குறதுக்கே போய் டெல்லியில போய் விருப்ப மனு கொடுத்துட்டு வந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுகன்ற கட்சி எந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். 2024 தேர்தல் வரை அவங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்கிறதாக எல்லாரும் கொஞ்சம் உணர்ந்தோம். ஆனா அதுக்கப்புறம் என்னைக்கு அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்களோ, என்னைக்கு அவங்க அவங்க வந்து டெல்லிக்கு தேடி போனாங்களோ, அங்க இருக்கிற தொண்டர்களே அவங்க கூட இல்ல. அதிமுகவுடைய தொண்டர்களே அவங்க கூட இல்ல. அதிமுகவுடைய சப்போர்ட்டர்ஸ் யாருமே வந்து இன்னைக்கு 1% கூட இந்த கட்சி மேல நம்பிக்கை இல்லை. இது வரைக்கும் அவங்க எவ்வளவோ வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. யாராவது அது என்னன்னா கவனிச்சாங்களா? அவர்கள் வந்து 20 தொகுதி 10 தொகுதி ஜெயித்தாலே பெரிய விஷயம்ன்றதான் இன்னைக்கு மக்களுடைய கணக்காகவே இருக்கு. எல்லா இடத்துலயும் 3வது இடங்கள் நாங்க பாக்குற இடத்துல இப்ப நேத்துலாம் வந்து என்னுடைய பிரச்சாரத்துல ஒரு அதிமுகவுடைய தொண்டர் பேசினதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க, இப்படி இருந்த ஒரு கட்சியை இப்படி கொண்டு போய் டெல்லியில அடமானம் வச்சுட்டாங்கன்னு தான் பேசுறாங்க. இவங்க எல்லாம் வந்து பேசுறதுக்கான அருகதையே இல்லை. அம்மா காப்பாத்தின ஒரு கட்சி, புரட்சித் தலைவர் உருவாக்குன ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு மொத்தமா போய் டெல்லியில அடமானம் வச்சு இதுக்கு முன்னாடி யாராவது ஒரு பொதுச் செயலாளர், அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த பொதுச் செயலாளர் 10 தடவை 15 தடவை டெல்லி கூப்பிட்ட உடனே அடுத்த பிளைட் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடினதை பாத்திருக்கீங்களா? இப்படி ஓடுறவரை போய் அவரை காப்பாத்திட்டு போராடிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து எங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அது வந்து என்னைக்கும் இன்னைக்கு தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியும் சரி அதிமுகவும் சரி தூக்கி ஓரமா வச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த கட்சிக்கு தமிழக பிளாட்ஃபார்ம்ல, அதுவும் பொலிட்டிக்கல் அரசியல் பிளாட்ஃபார்ம்ல இடமே கிடையாது. என்னைக்கும் பிரதான கட்சி இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையோடு இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். பல கூட்டணிகள் 40-50 கூட்டணியோட இருக்கிற திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி, வேற எதுவும். இல்ல, அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியும். அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும். எல்லாருக்கும் அந்த பதட்டத்துல தான் இருக்காங்க. இப்ப உறுதியா சொல்லுங்க. இப்ப இருக்கிற அமைச்சர்கள்ட்ட இப்ப அவங்க எத்தனை பேர் வெற்றி பெறும் நம்பிக்கையில இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு ஆனா வெளியில சொல்றது அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா அவங்களுக்கு உண்மையான நிலவரம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இதுக்கு கடைசி வரை தமிழக வெற்றி கழகம் வர வேண்டும், கூட்டணி சேர வேண்டும் எல்லாரும் எல்லா பிரஸ் மீட்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க என்னைக்காவது சொன்னோமா நாங்க யாரு கூட கூட்டணி போறோம்னு சொல்லிட்டு? நாங்க பேசவே இல்லை. நாங்க அதுல நிலையான இருந்தோம். இல்ல நாங்க யாருடமும் எங்களோட கூட்டணி வைக்கணும்னு எல்லாருமே இல்ல எங்களோட கூட்டணி வைக்கணும். நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எங்க திரு சீமான் அவர்கள் சொன்னார்ல, தம்பி வரப்போறாருன்னு. எல்லாரும் எங்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் விரும்பினார்கள். ஆனால் நாங்கள் என்ன மாதிரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் முடிவெடுத்தார். எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது நினைச்சார். எந்தாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி இவர்கள் 2 பேருக்கும் மாற்றாதான் நம்ம வர்றோம், இவர்கள் 2 பேரும் கூட போய் நம்ம கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்னைக்கும் கிடையாது. இன்னொன்னு, என்னைக்கு வந்து ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியோட இல்லைன்னு சொல்லிட்டோமோ அதுல இருந்து எந்த இடத்துலயும் மாறல. எவ்வளவோ இடத்துல வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் என்ன வந்தாலும் இதுவரை காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் தான். இன்னைக்கு மம்தா சொல்லியிருக்காங்க, என்னது திமுகவுடைய திரு ஸ்டாலின் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் மறைமுக உறவுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. மம்தா பானர்ஜி நீங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? இதுதான் அவங்களுக்கு அவங்க என்ன பார்த்தாங்களோ, அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்களோ அதை வந்து இன்னைக்கு வந்து அவங்க தெளிவா பதிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்க ஒரு நடைமுறை நடக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால சிஎம் இருக்காரா, டெல்லியில் இருக்காரு. டெல்லியில் இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ள வைக்க தெரிஞ்ச பிஜேபிக்கு இங்க இருக்கிற அமைச்சர் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. லெட்டர் மட்டும் எழுதிட்டு இருக்காங்க டிஜிபிக்கு, சிஎம்க்கு கூட எழுதல, டிஜிபிக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க இவ்வளவு ஊழல் இல்ல எத்தனை பேர் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கு, எத்தனை குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்கு, டாஸ்மாக் கேஸ்கள் அப்படியே இருக்கு. திரு கே நேரு அவர்கள் கேஸ் இருக்கு. டாஸ்மாக் கேஸ்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா அவருடைய மகன் வரைக்கும் அனைவரும் மேலதான் எல்லாரும் மேலேயும் உதயநிதி ஆபீஸ் வரைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி வந்துச்சு. ஏன் பாத்துட்டு இருக்காங்க? எதுவுமே 1% கூட தொடர்பு இல்லாத இப்ப விடுதலை செய்யப்பட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனா அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு திமுக ஒருத்தரை கூட கிட்டே நெருங்க முடியல. அப்புறம் இவர்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு உறவு இருக்குன்னு தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு இவங்க 2 பேருக்குன்றதை இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவங்க கூட்டணியில, இந்தியா கூட்டணி இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர், இன்னைக்கு அக்ரஸிவா எடுத்து போராடிட்டு இருக்கிறவங்க, பிஜேபி எடுத்து போராடிட்டு இருக்கிற மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு கண்டிப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் இதை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் மறைமுக கூட்டணி இருக்காங்க. அதிமுக நேரடியாவே அடிமையா இருக்கு. அவ்வளவுதான் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இதுல எந்த இதுவும் இல்லை. இது தமிழ்நாட்டுல திரு மோடி வர்றப்ப எத்தனை தடவை போய் இவர் போய் அப்ஜெக்ட் பண்ணார்? சிஎம் ஸ்டாலின் வந்து எத்தனை தடவை நீங்க தமிழ்நாட்டுல மோடி வர்றப்போ போய் அப்ஜெக்ட் பண்ணாரு? எப்பயுமே இல்லையா? வர்றப்ப பூரா பட்டு வேட்டி பட்டு சட்டை குடும்பத்தோட போய் காலில் விழுந்து வணக்கம் போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போய் கடைசி வரை முகம் சுளிக்காமல் விருந்தோம்பல் செஞ்சுதான் அனுப்பிச்சிருந்தார். ஏதாவது ஒரு நாளாவது இல்லைங்க தமிழக மக்களுடைய கோரிக்கைன்னு ஏதாவது பேசியிருக்காரா? அவர் போன பிறகு கவர்னரை திட்டுவார். இப்ப கவர்னர் மாத்திட்டாங்க, இப்ப என்ன செய்வாராம்?
4 வருஷம் 5 வருஷம் அவங்களுடைய அரசியல் மொத்த அரசியலும் கவர்னரை எதிர்த்து மட்டும்தான். கெட் அவுட் ரவின்ற ஒரு பேனர் வச்சு தான் ஓட்டாங்க. ஏதோ பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. அப்பயே சொன்னோம், கவர்னர் எதிர்த்து நீங்க பேசக்கூடாது, அவரை ஆபரேட் பண்ற மோடி எதிர்த்து பேசணும். மோடி எதிர்த்து எங்க பேசுனீங்க? பேசல. அமித்ஷா எதிர்த்து பேசுனீங்களா? பேசல. எப்ப பார்த்தாலும் கவர்னர் கவர்னர் கவர்னர்னு பேசுனீங்க. இப்ப கவர்னரை மாத்திட்டாங்க, இப்ப என்ன பண்ணுவாங்க? நீங்க யாரை பேசணும் பேசாம நீங்களாக ஒரு 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 பிம்பத்தை கிரியேட் பண்ணி நீங்களா அவர் தான் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் பிம்பம் மாதிரி ஒரு கவர்னரை ஒரு ஒரு கவர்னரை கிரியேட் பண்ணி அதை நீங்க பேசிட்டே இருந்தீங்க. இப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கல்ல, திரு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யணும் பாருங்க. இப்பதான் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளுக்காக மட்டும் வெளியில ஒரு நாடகத்தை போட்டுக்கொண்டு வெளியில வந்து எல்லாம் நடிச்சுக்கிட்டு உள்ள வந்து மிகப்பெரிய நல்ல உறவில் இருக்காங்க. அவங்களுக்கும் பிஜேபிக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நேரடியாக அவங்களுடைய ஒரு ஒரு ஒன் ஆஃப் த கட்சியோடைய பாரதிய ஜனதா கட்சியோட பிரிவு, ஒரு அணிப்பிரிவு மாதிரி இன்னைக்கு அதிமுக மாறிடுச்சு. அதனால நாங்க ஒரு ஆள் தான் வந்து இன்னைக்கு மக்களுக்காக தெளிவா போராட்டி கொண்டு எந்த மாறுபடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.